சர்வதேச அழுத்தம் வந்தாலும் அஞ்ச மாட்டோம். ரணில் அரசாங்கம் சூளுரை. தென்னிலங்கையில் தொடரும் பதற்றம். சுட்டுக் கொல்லப்பட்ட பௌத்த பிக்கு. இலங்கை நோக்கி திரும்பியுள்ள இந்தியாவின் கவனம். அயோத்தியை தொடர்ந்து நகர்வு. சர்வதேசத்திலிருந்து எத்தகைய அழுத்தங்கள் வந்தாலும் முன்வைத்த காலை பின்வைக்கப் போவதில்லை. போதைப்பொருள் வலையமைப்புக்கு முடிவு கட்டும் வரை யுக்திய நடவடிக்கை தொடரும் என்று சூளுரைத்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரா நெலஸ். யுக்திய செயல் திட்டத்தின் முதல் மாத நடவடிக்கை வெற்றியளித்துள்ளது. எனினும் யுக்திய நடவடிக்கையை முன்னெடுக்கும் போது பல தடைகளும் வருகின்றன. சர்வதேச ரீதியில் அழுத்தங்கள் வருகின்றன. நாட்டுக்கு எதிராக செயற்படும் சில குழுக்கள் உள்ளன. அந்த குழுக்களும் எதிர்க்கின்றன. எமக்கு எதிராக செயற்படுகின்ற சமூக வலைதளங்களில் சேறு பூசுகின்றன. போதைப்பொருள் வலையமைப்பில் உள்ளவர்களிடம் பணம் வாங்கும் தரப்புகளே இந்த செயலில் ஈடுபட்டுள்ளன. யுக்திய நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு சில மத தலைவர்கள் முற்படுகின்றனர். சில சட்டத்தரணிகளும் தொடர்பு பட்டுள்ளனர். அரசியல் கட்சிகளில் உள்ள சிலரும் தொடர்பு பட்டுள்ளனர். அத்துடன் யுக்திய நடவடிக்கை என்பது ஊடக கண்காட்சி, நாடகம் என்றெல்லாம் கூட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கம்பஹா மெல்வத்து ஹிரிப்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றில் இன்று பௌத்த பிக்கு ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காரில் வந்த இன தெரியாத நால்வர் பிக்குவை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பௌத்த பிக்கு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தங்காலையில் நேற்று அரசியல்வாதி உட்பட 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் வகையிலான நடவடிக்கைகளை அரசு சார்பற்ற அமைப்புகள் முன்னெடுத்து வருவதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கப்பெறும் நிதியுதவிகளுக்கு அடிமையாகியுள்ள தரப்பினர் குறித்த நடவடிக்கையை முன்னெடுப்பதாக இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய சரத் வீரசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், இலங்கையில் தற்போது பௌத்த மதத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. பௌத்த கலாச்சாரத்தை சீர்குலைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வேறு நாடுகளில் இவ்வாறாக நடைபெற்றால் அதே நேரத்தில் குறித்த தவறுக்கான தண்டனையை அந்த நாட்டு மக்களே பெற்றுக் கொடுப்பார்கள். பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்ட நகைச்சுவை கலைஞர் நதாஷா எதிரிசூரிய கைது செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறாக வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கப்பெறும் டொலர்களுக்காக சொந்த நாட்டையும் பௌத்தத்தையும் ஒருவரால் அவமதிக்க முடியுமானால் அவரது மனைவி, தாய் மற்றும் சகோதரி ஆகியோரையும் குறித்த நபருக்கு பணத்துக்காக காட்டிக் கொடுக்க முடியும். பௌத்த மதத்தை அவமதிக்கும் தரப்பினர் தண்டிக்கப்பட வேண்டும். இலங்கையில் மதங்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளை உத்தேச நிகழ்நிலை காப்பு சட்டமூலத்தின் மூலம் எம்மால் தவிர்க்க முடியும். இதற்காக குறித்த சட்டமூலம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் 5.5 டிரில்லியன் ரூபாய், அதாவது 5,53,000 கோடி ரூபாய் பெறுமதியான அரச சொத்துக்கள் காணாமல் போயுள்ளதாக பிவி துருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்ட சொத்துக்களில் இவ்வாறு 5.5 டிரில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் அரச ஆவணங்களில் பதியப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தகவல்களை கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையின் பிரகாரம் வெளியிடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் கார் ஒன்றை கொள்வனவு செய்ய 100 லட்சம் ரூபாய் செலவிட்டால் அரச சொத்துக்கள் 100 லட்சத்தினால் அதிகரிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். அரசாங்கம் 500 லட்சம் ரூபாய் செலவில் பாடசாலை கட்டடம் ஒன்றை அமைத்தால் அதுவும் அரச சொத்து அதிகரிப்பாக பதிவிடப்பட
வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்காக செலவிட்ட தொகையில் 68% சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் இல்லை என உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். குறிப்பாக 2013ஆம் ஆண்டில் சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்காக செலவிடப்பட்ட தொகைகளில் 94% பற்றிய பதிவுகள் எதுவும் கிடையாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அயோத்தி கோயிலை தொடர்ந்து இந்தியாவின் கவனம் இலங்கையின் பக்கம் திரும்பியுள்ளதாக கூறப்படுகின்றது. அதன்படி தனுஷ்கோடியையும் இலங்கையையும் இணைக்கும் புதிய கடல் பாலம் தொடர்பில் மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் வரையிலான புதிய பாலம் ஒன்றை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அத்தோடு இலங்கையை நோக்கிய சுமார் 23 கிலோமீட்டர் நீளமுள்ள குறித்த பாலத்தை அமைப்பதற்கு சாத்தியக்கூறு ஆய்வுகளை மத்திய அரசு விரைவில் முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அதேவேளை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கடந்த ஜூலை டெல்லிக்கு விஜயம் செய்திருந்த போது இந்த திட்டம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் இதற்காக தொழில்நுட்ப, பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் அம்சங்களை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எவ்வாறாயினும் 2 நாடுகளை கடல் பாலம் மூலம் இணைக்க வேண்டும் என்பது குறித்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே கோரிக்கையாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூ மற்றும் கியூபெக் மாகாண முதல்வர் பிரான்சுவா லெகால்ட் இருவருக்கும் கொலை அச்சுறுத்தல் விடுத்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் மீதான வழக்கு விசாரணையில் தான் கொலை அச்சுறுத்தல் விடுத்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மேற்படி இருவருக்கும் கொலை அச்சுறுத்தல் விடுத்ததாக 30 வயதான ஜெர்மெயின் லீமே என்ற நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு உள்ளிட்ட 5 குற்றச்சாட்டுகள் லீமை மீது சுமத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூலை மாதத்திற்கும் செப்டம்பர் மாதத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. விரைவில் இந்தியா முழுவதையும் ராமராஜ்யமாக மாற்றுவோம் என தமிழக ஆளுநர் RN ரவி பேசியுள்ளார். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி சென்னை நாரதகான சபாவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், பாரத நாடு ஸ்ரீராமர் இல்லாமல் இல்லை, ராமர் எல்லா இடங்களிலும் வசித்து வருகின்றார். சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் ராமரை பற்றி தெளிவாக கூறியுள்ளார். ராமர், பாரதம், தமிழ்நாடு மூன்றையும் எவராலும் பிரிக்க முடியாது. ராமர் உருவாக்கிய ராஜ்யத்தை போல பிரதமர் மோடி 10 ஆண்டுகளாக இந்தியாவை வலுவான நாடாக உருவாக்கி வருகின்றார். 10 ஆண்டுகளில் நாட்டு மக்கள் அடிநிலையிலிருந்து மேல்நிலைக்கு வர தொடங்கியுள்ளனர். கூடிய விரைவில் இந்தியா முழுவதையும் ராமராஜ்யமாக மாற்றுவோம். மொழி, இனம், கலாச்சாரம் ஆகியவற்றை சுயநலத்துக்காக பிரித்து கொண்டிருந்தனர். இனி அவ்வாறு எவராலும் பிரிக்க முடியாது. ராமராஜ்யத்தின் அஸ்திவாரம் அமைத்த நாள் இன்று. சுதந்திர தினம் எவ்வளவு முக்கியமோ அது போன்ற நாள் இது. ராமர் இல்லாமல் பாரதத்தை நினைத்து பார்க்க முடியாது. தமிழ் இலக்கியங்களில் ராமர் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.